how much protein தான் கொடுக்கணும். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. நான் அப்படி என்ன பெருசாக கேட்டுட்டேன்? ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும்னு நினச்சது ஒரு குத்தமாடா? இப்படி ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறீங்க. முடியலை தலைவரே, முடியலை. இதனால எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. யாரை நம்புறது, எதை சாப்பிட்றது, எதை பண்ணுறது, எதுவுமே தெரியல. அதனால் நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன். இந்த வீடியோ அதை பற்றின ஒரு வீடியோ தான். அதாவது என் லைஃப்பை வந்து கம்ப்ளீட்டாக ரீபில்ட் பண்ண போகிறேன். சும்மா கச்சா முச்சான்னு இருக்கேன். என்னோடய லைஃப் ஸ்டைல் ஒரு அழகான ரோட் மேப் போட்டு நீட்டாக கொண்டு போகலான் இருக்கேன். அதை நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். முதல்ல நான் ஒரு 5 கீ பாயிண்ட்டை வந்து மைண்டில் வச்சுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னோடய மைண்ட் செட். எதுக்கு நான் இதை பண்ணணும்? நான் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் நான் அதை ஸ்டார்ட் பண்ணணும், அதான் பிரச்சனையே. நான் நினச்சா பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டார்டிங் புஷ் அதை நான் கொடுக்கணும். நான் வந்து இது பண்ணடா சொல்லுவோம் தங்கம் அப்படின்லாம் கேட்க மாட்டேன். அதனால் அசிங்கமாக என்ன நானே கண்ணாடி பார்த்து கேட்டுப்பேன். எதை வச்சு நான் வந்து என்னை புஷ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நான் வந்து 90s born உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது என்னோட கடைசி வருஷம், என்னோட 20ஸ்ல. இன்னும் சில மாதங்கள்ல, அதாவது அடுத்த வருஷம் எனக்கு 30 வயசு ஆகும். ஸோ 30 வயசில் இருக்கிற உஷா வந்து என்னை பார்த்து பெருமைப்படும். வாவ் யூ டிட் இட் அந்த மாதிரி. இதை சொல்லி தான் என்னை நானே புஷ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வயசாகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நீ பார்த்து தான் ஆகணும், உனக்கு வேறு வழி இல்லை. இதுக்கு மேலே இப்படியே இருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், போய் சேர வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி என்னை நானே பயங்கரமாக பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணிக்க போகிறேன். இன்னொன்று என்னென்னா, ஸ்டார்ட் ஸ்லோ. ரொம்ப ஸ்லோவாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எந்த ஒரு ஃபோர்ஸும் என் மேலே நான் கொடுத்துக்க போகிறதில்ல. என் மைண்டை வந்து கிளியராக காமாக செட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கீ பாயிண்ட்டு மைண்ட் செட்டிங் தான். இதை முடித்த அடுத்து வந்துட்டு ஒரு ரோட் மேப். இப்போது எனக்கு என்ன வேணும்? நிறைய விஷயம் நம்மளுக்கு லைஃப்பில் வேணும்னு தோணும்ல. ஆனால் இப்போது இந்த கரண்ட்டில் எது ரொம்ப முக்கியமானது, இதை இப்போது சரி பண்ணவே இல்லை அப்படின்னா லைஃப் லாங் நம்மளால் சரி பண்ணவே முடியாது அப்படின்னு சில விஷயம்லாம் இருக்கும்ல. அதுதான் மெயினாக வந்து நம்ம கோலை வந்து செட் பண்ணிக்கணும். எதில் வேணா இருக்கலாம். எனக்கு வந்துட்டு இப்போது இம்பார்ட்டன்ட்னு தோன்றது இதெல்லாம் தான். இதை நோக்கி தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இதுதான் என்னோடய ரோட் மேப். அடுத்து 3வது, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப், பிளானிங். இது வரைக்கும் நான் வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு ஒரு விஷயத்த என் லைஃப்பில் நான் பண்ணதே இல்லை. திரும்பவும் எந்திரிக்கிறது ஒரு டைம், ரெடி ஆகிறது ஒரு டைம், அந்த மாதிரி லைக் ரொம்ப டைம் கீப்பப் பண்ணுற பர்சன் நான் கிடையாது. பட் இந்த தடவை அதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்கார்பரேட் பண்ணலான் இருக்கேன். ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு இன்றைக்கி இதை தான் பண்ணுறோம், இன்றைக்கி இதை தான் பண்ணுறோம், இந்த டைமில் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஷீட் போடலான் இருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப டைம் கன்சியூமிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, என்ன சமைக்கணும், என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதுக்கு தனியாக ஒரு டேபிள் மாதிரி, ஃபுட் டேபிள். இன்றைக்கி இதை சாப்பிட போகிறோம், மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே அந்த மாதிரி. எனக்கு ஒன்று தனியாக, வின்சனுக்கு ஒன்று தனியாக அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த வெயிங் ஸ்கேலை வச்சு இதில் இவ்வளோ கேலரி இருக்குது, அவ்வளோ கேலரி இருக்குது, இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, அவ்வளோ ஃபைபர் இருக்கா, வேணவே வேணாம். இதெல்லாம் நான் எதையுமே பண்ண போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப வந்து என்னை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்குது. என்னோட மென்டல் பீஸே போயிடுது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதே ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுனால தான். பட் இதெல்லாம் பண்ணுறதுனால என் மென்டல் பீஸே போகுது அப்படின்னா நான் ஹெல்த்தியாக இருக்கிறது வந்து வேஸ்ட் அப்படின்னு தான் தோணுது. பிகாஸ் இந்த ஸ்ட்ரெஸ் தான் வந்துட்டு மெயினாக ஹெல்த் இஷ்யூஸை வந்து கொண்டு வருது. ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன் அப்படின்னா அது ஒரு நல்ல வே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸ்கேலுக்கெல்லாம் டாட்டா பாய் பாய் சொல்லி அனுப்பி வச்சுட்டு, எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன போதும், இவ்வளோ வேணும் அப்படின்னு என் மைண்ட் என்ன சொல்லுதோ அதை வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். சொல்லுவாங்கல்ல, முழுக்க முழுக்க லிசன் டு மை பாடி. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப், அது வந்து ரிவார்டிங். இந்த ரோட் மேப் இருக்குல்ல, இந்த ஜேர்னி, இந்த 10 months வந்து நான் லைஃப்பை ரீபில்ட் பண்ண போகிறேன்னு சொன்னல. இந்த 10 monthsலையுமே டிஃப்ரெண்ட்டான கோல் செட் பண்ணி வச்சுருக்கு. இந்த டிஃப்ரெண்ட்டான கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸ். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்கரேஜ் பண்ணுற மாதிரி. நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறோம், நம்மளுக்கு நம்மளே கிஃப்ட் கொடுத்துக்கிட்டா அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ரிவார்ட் நம்ம ஏதாவது ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுருக்க ஒரு விஷயம்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு நம்ம ஆசையை தீர்த்துக்க வேண்டியது தான். 5th ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. இப்போது நான் ஃபினான்ஸ் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் சேலரி வரும், அப்பா கிட்ட கொடுப்போம், லைக் ஃபேமிலி ரன் ஆகும், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, செலவுக்கு கேட்கும் போதெல்லாம் காசு கிடைக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் மேரேஜுக்கு அப்புறமா நானும் இன்னும் மட்டும்தான் அப்படின்னும் போது அந்த ஃபினான்ஷியல் ஹேண்டில் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு தெரியாது, என்ன சேவ் பண்ணணும்னு எதுவுமே தெரியாது. ஸோ அது வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் போய்கிட்டே இருந்துச்சு. இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லைக்
எனக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட், எனக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட், இந்த மாதிரி லைக் ஒரு சின்ன காம்படிஷன் மாதிரி, யார் அதிகமாக சேவ் பண்ணுறா, எதுலலாம் சேவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டாக வந்து நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை வந்துட்டு 1 வீக்குக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ நான் சொன்ன எல்லாமே ஒரு ரெக்கார்டாக இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் கூட என்னை கொஷின் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்னை கொஷின் பண்ணிடுவீங்க அப்படின்ற பயத்தினாலே நான் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் வந்து ஒரு அப்டேட்டோடு நான் வரேன். பை.